ஆஃப்டர் த பட்ஜெட் கோல்ட் ப்ரைஸ் இறங்கிட்டே போகுது. தென் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் எஸ்ஜிபியில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு பெரிய லாஸ்னு சொல்கிறாங்க. ஈவன் சம் எக்ஸ்பர்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கேம் பண்ணிட்டாங்க எஸ்ஜிபியில் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எல்லாரும் சொல்கிற அளவுக்கு எஸ்ஜிபியில் இன்வெஸ்ட் பண்ணுறது அவ்வளோ பெரிய ரிஸ்க்காக எனக்கு தெரியல. லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் எஸ்ஜிபி இன் டீட்டெயில். வெல்கம் டு அவர் சேனல் பட்ஜெட் பில்லியன்ஸ். நம்மளோட ஓல்ட் வீடியோஸ்லேயே எஸ்ஜிபியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஃபிசிக்கல் கோல்டு அவாய்ட் பண்ணி எஸ்ஜிபியில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இப்போ எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு பை பண்ணுறது பெட்டர் அப்படிங்கிறத சொல்கிறதுனால அந்தளவுக்கு அது ஒரு பெரிய லாஸ் கொடுக்குமா அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆர்பிஐ அவங்களோட ஃபஸ்ட் எஸ்ஜிபி பாண்டை நவம்பர் 2015 2684 பெர் கிராம்னு இஷ்யூ பண்ணாங்க. அந்த ஒரே ஒரு பாண்ட் மட்டும்தான் மெச்சூரிட்டி ஆகிருக்கு. நம்ம ஃப்யூச்சர் பற்றி எப்படி இருக்கும் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத பார்க்க முடியாது. பட் அந்த மெச்சூரிட்டியான அந்த பாண்டுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஸோ 2015 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் எவ்வளோ ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தால் நமக்கு 38 கிராம்ஸ் வாங்கியிருப்போம். அதாவது 1,1992 rupeesக்கு நம்ம வாங்கியிருப்போம். ரிடெம்ஷன் 2,32,940 rupeesக்கு நம்மளால் ரெடீம் பண்ணியிருக்க முடியும். இன்ட்ரெஸ்ட் நமக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா 22,438. ஸோ டோட்டலாக 2,55,378 வந்து நம்மளுக்கு டோட்டல் ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ சிஏஜிஆர் இங்கே கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா 12.16% வந்திருக்கு. இங்கே நமக்கு 12%க்கு மேலே ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ இதுக்கு எந்த டேக்ஸும் பே பண்ண வேண்டியதில்லை. இதே ரிட்டர்ன்ஸ் நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ ஸ்டாக்ஸ்லேயோ வந்திருந்தால் நம்ம கேபிட்டல் கெயின் டேக்ஸ் 12.5% பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ எஸ்ஜிபியை நான் பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இன்னும் நான் பார்க்குறேன். ஸோ எஸ்ஜிபியில் பெரிய ரிஸ்க் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டால் ஐ டோன்ட் சி எனி பிக் ரிஸ்க் இன் கோல்ட் சவரின் பாண்ட். எதை எல்லோரும் பெரிய ரிஸ்க்காக சொல்கிறாங்க? கவர்மெண்ட் கஸ்டம் டியூட்டியை ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஃப்யூச்சரில் இன்னும் ரெடியூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா கோல்ட் ப்ரைஸை ரெடியூஸ் பண்ணி மக்களுக்கு அவங்களோட பாண்ட்ஸ் எல்லாம் மெச்சூரிட்டி ஆகையில் கம்மியான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பர்பஸ்லி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. பட் கோல்ட் ப்ரைஸ் கஸ்டம் டியூட்டியை மட்டும் சார்ந்த விஷயம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இட்ஸ் நாட் லைக் அ சிம்பிள் ஸ்டாக்ஸ். லைக் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிற ஒரு ஸ்டாக், இந்தியன் ஒன் பிஸ்னஸ், இந்தியன் மார்க்கெட் இதை மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்கும். பட் கோல்டுன்றது குளோபல் மார்க்கெட் கமாடிட்டி. ஸோ அதோட ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு நிறையா என்டிட்டி இருக்குது. கோல்ட் ப்ரைஸ் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு? மோஸ்ட்டாக சப்ளை அண்ட் டிமாண்ட், இன்ஃப்ளேஷன், இன்ட்ரெஸ்ட் ரேட், ருபீஸ் டாலர் ஈக்குவேஷன், இந்த மாதிரி நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதில் கஸ்டம் டியூட்டியும் ஒரு ஃபேக்டர். பட் கஸ்டம் டியூட்டியை அவங்க ரெடியூஸ் பண்ணுறதுனால மட்டும் அந்த கோல்ட் ப்ரைஸ் இறங்கிரும் அப்படிங்கிறத நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஸோ எஸ்ஜிபி வாங்கலாமான்னு கேட்டால் ஐ வில் சே எஸ். பட் திஸ் நாட் பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன். ஜஸ்ட் என்னோட வியூவை நான் சொல்கிறேன். இனிமேல் புதுசாக எஸ்ஜிபி இஷ்யூ பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுல ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது. பட் we can buy it in the secondary market. எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். ஆல்ரெடி எஸ்ஜிபியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் சரி, புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுற ஐடியாவில் இருந்தாலும் ஜஸ்ட் கோ கெட் வித் யோர் பிளான். எக்ஸ்பர்ட்ஸோட வீடியோஸ் பார்த்து எதுவும் பேனிக் ஆக வேணாம். குளோபல் கிரைசிஸ் வர டைமில் கோல்ட், சில்வர் இந்த மாதிரி அசட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது தான் கண்டிப்பாக நமக்கு கை கொடுக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வில் மீட் யூ அனதர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ. தேங்க்யூ. பபாய்.